ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம விநாயக பெருமானுக்கு இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷலான பாசிப்பருப்பு பால் கொழுக்கட்டை. விநாயகருக்கு ஒரே மாதிரியாக கொழுக்கட்டை செய்யாமல் இந்த மாதிரி ஸ்பெஷலாகவும் புதுசாகவும் செஞ்சு கொடுங்க. அவரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நம்ம குக்கர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 கப் பாசிப்பருப்பு, நீங்கள் கப்பு டம்ளர் எது வேணாலும் அளந்துக்கலாம். மற்ற எல்லா பொருட்களையுமே அதில் தான் அளந்துக்க போகிறோம். இப்போ பாசிப்பருப்பு சேர்த்துட்டு ரொம்ப கலர் மாறக்கூடாது, லைட்டாக ப்ரௌனிஷாக நல்லா வாசம் வரணும் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கழுவணுன்னு அவசியம் இல்லை, இதை நான் திடமான பருப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாஷ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பை. நான் வாஷ் பண்ணல, அப்படியே தண்ணி சேர்த்துக்கிறேன். 250 மில்லிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பு நல்லா குழஞ்சி வரணும், அதனால தான் குக்கரில் சேர்த்து விசில் போட்டுக்கலாம். நீங்கள் பாத்திரத்துலையுமே போட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு நல்லா மலர்ந்து வாசமாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து மூடி போட்டு நல்லா ஒரு 5லிருந்து 6 விசில் வச்சுக்கோங்க. பருப்பு முழுசாக தெரியவே கூடாது, நல்லா குழஞ்சி கொடுத்துடணும். நான் கிட்டத்தட்ட 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இது விசில் வர்றதுக்குள்ளே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு எடுத்து அதே கப்பில் 3 கப்புக்கு அரிசி மாவு. நான் இதை ரெடிமேட் மாவு தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு எடுத்து கப்லேயே 3 கப் ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ மாவு பிசைறதுக்கு நல்ல சூடான தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க, கொதிக்க வேண்டாம். நல்ல சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. கைவிட்டு பிசையாதீங்க, இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி பிசைங்க, ரொம்ப சூடாக இருக்கும். மாவு எந்த அளவுக்கு தண்ணி பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைச்சா அப்படின்னா தான் ரொம்ப மாவு தண்ணி ஆயிராமல் நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம். தண்ணியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொல்ல முடியாது. நம்ம ரெடிமேட் மாவு ஒரு மாதிரி தண்ணி இழுக்கும், அரைச்ச மாவு அதாவது மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாவு அது ஒரு விதமாக தண்ணி இழுக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சேர்த்த தண்ணி போதுமான அளவாக இருக்குது. இப்போ மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். கையில் பிடிச்சும் பாருங்கள், உருண்டை மாதிரி பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இது சேர்ந்து வரணும். இப்போ மாவு பக்குவமாக ரெடி பண்ணிட்டோம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, ஏன்னா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கையில் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்ததும் இதை நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் உருண்டையாவோ இல்லைன்னா ஓவல் ஷேப்லேயும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு கொழுக்கட்டையை விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, நார்மல் டேஸ்லேயும் ஈவினிங் டைம் ஸ்நாக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கையில் நெய் தடவி செஞ்சீங்க அப்படின்னா உருண்டையும் வெடுப்பு விழாமல் இருக்கும், கையில் ஒட்டாமையும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டி பால்ஸாக நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம பருப்பு வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். 6 விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகி இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் பருப்பு எந்த அளவுக்கு மலர்ந்து நல்லா குழைவாக வெந்து வந்திருக்குன்னு. நல்லா ஒரு முறை இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதில் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் உங்கள்கிட்ட கட்டி வெல்லம் நல்ல திடமான வெல்லமாக இருந்தால் அப்படியே கரைக்காமல் சேர்த்துக்கோங்க. நான் பவுடர் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். பாசிப்பருப்பு எடுத்த கப்பில் 2 கப்புக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே கட்டி வெல்லமாக இருந்தால் நல்லா தூள் பண்ணி அளக்கிற கப்பில் அளந்து நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்த பிறகு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. வெல்லம் நல்லா கரையணும். இது பவுடர் வெல்லங்கிறதுனால டக்குன்னு கரைஞ்சிரும். இந்த பருப்போட எல்லா இடத்துலையும் நல்லா கலந்த பிறகு 250 மில்லியிலேருந்து 300 மில்லி வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம். முதல்ல ஒரு 250 மில்லிக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஒரு 50 மில்லிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் ஒரு 300 மில்லிக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துட்டேன். பருப்பும் நல்லா வெந்துருச்சு, வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. ரொம்ப கொதிக்க வேணாம், சரியாக ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும். இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரமாக கொதிக்க வைக்கக்கூடாது, பாகுபதம் வந்துடும். நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நல்லா வாசத்துக்கு 2-3 ஏலக்காயை இதில் தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நட்ஸ் கூட கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம உருட்டி வச்ச அந்த கொழுக்கட்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றா சேர்த்து பாருங்கள். மொத்தமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா மாவுகள் ஒன்று ஒட்டிக்கும். மாவு இந்த மாதிரி சேர்க்கும்போது ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவு உருட்டி வச்சதுமே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. ஈரப்பதமாக இருக்கிற அந்த மாவுகள் எல்லாமே ட்ரை ஆகிடும், ஒன்று ஒட்டாது நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது.
நார்மலாக எப்பயும் பால் கொழுக்கட்டை செய்யும்போது ஒரு 2 உருண்டை அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி சேர்ப்போம். அந்த மாதிரி இதில் சேர்க்கணும் தேவையே இல்லை. பாசிப்பருப்பு சேர்த்துருக்கனால அந்த திக்னஸ் கொடுத்துரும். இப்போ இந்த உருட்டி வச்ச மாவுகளை சேர்த்துட்டு லேசாக கலந்து கொடுங்க, உடையாமல். இப்போ கொழுக்கட்டைகளை வேக வச்சுக்கலாம். சரியாக ஒரு 7 நிமிஷம் வேக வச்சா போதும். மூடி போட வேண்டாம், மூடி போட்டால் பொங்கி வழிஞ்சிரும். இப்போ 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த கொழுக்கட்டையில் இருக்கிற இந்த பாலும் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த 7 நிமிஷம் கொதிக்க வச்சதுனால ஓவராகவும் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ இந்த கொழுக்கட்டையை செக் பண்ணிக்கலாம். கத்தியில் கட் பண்ணால் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணணும், வெடிப்பு விடாமல். இப்போ நல்லா கொழுக்கட்டையும் வெந்தாச்சு. கடைசியாக இதில் துருவுன தேங்காய் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து சரியாக ஒரே 1 நிமிஷம் தாங்க, ரொம்ப நேரம்லாம் கொதிக்கவே வேண்டாம். தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இது வரைக்கும் செய்யாத புதுமையான பாசிப்பருப்பு பால் கொழுக்கட்டை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், விநாயகருக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பீங்க தானே? செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.